இந்த பாருங்க ஒன்னுல ஏறி வராது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுப்போம். இவங்க உள்ளூர்வாசிகள். இவங்களுக்கு இந்த தானே போறோங்கிற ஃபீல் இருக்கும். இந்த பாருங்க உள்ள வர்றதுக்கு தயாராயிட்டாரு. இவர் உண்மையில இவ்வளவு தூரம் வர்றாங்க. முதல்ல சாலை விதிகளை இங்க யாரும் முழுசா மதிக்கிறது இல்லை. டக்குனு ஹெட்லைட் பல்ப் வந்து ஒரு செகண்ட்ல ஃபியூஸ் அடிச்சிடும். பக்குன்னு இருட்டி போவோம், அப்படியே கண்ணு முன்ன மாதிரி ஆயிடும். நீங்க பிரேக் அடிச்சு ஓரம் கட்டுறதுக்குள்ளே விபத்து நடக்கும். எந்த வண்டி போனாலும் அதை நிப்பாட்ட தெரியணும். முதல்ல அவன் ஆரன் அடிக்கல, அவன் இண்டிகேட்டர் போடல, இப்படி எல்லாம் சொல்லி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. யாருமே இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல. விபத்துக்கு முக்கியமான காரணமே அதுதான். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேருக்கு பாத்தீங்கன்னா டவுட்டா இருக்கு சார். டவுட்னா பாத்தீங்கன்னா நீங்க வளர்க்குறதா இருக்கீங்க, அது இல்லாம நீங்க ஒரு டிரைவர் நீங்க. ஆமா சார். தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல போறோம். ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாடு வருது, ஆடு வருது. ஆமா அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி சார், நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது சார்? எப்படி நம்ம முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஊர் வந்து நகரமயமாயிட்டு. ஓகே. ஹைவே போட்டாச்சு. பட் இந்த உள்ளூர் வாசிகள் மக்களுக்கு, பூர்வீக குடி மக்களுக்கு இந்த நகரமயமானது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எப்பவுமே ஆகாது அவங்களுக்கு. அவங்க வில்லேஜ் மாதிரி தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க நம்ம ஒரு ஊரை கடக்கக்குள்ளேயும் அது அந்தந்த உள்ளூர் வாசிகளோட ஊர். அதுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம டிரைவ் பண்ண முதல்ல கத்துக்கணும். நம்ம லைசன்ஸ் இருக்கு, நம்மள்ட்ட வெஹிக்கிள் இருக்குன்னு போக கூடாது. அவங்க மாடு ஆடு ஊர்ல வச்சிருக்காங்க, பட் ரோட்டுக்கு வர்றது தப்பு. நம்மளே இதுக்கு போகிற வழக்கு போட்டால்தான். ஆனாலும் இந்த ரோடுங்கிறது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி. ஒரு மனநல மருத்துவர் அளவுக்கு இங்க சைக்காலஜி வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ராங்ஃபுல் டிரைவிங். ஃபேமிலி வித்தவுட் ஹெல்மெட், ட்ரிபிள்ஸ் ஹெல்மெட் டேங்க் கவர்ல இருக்கு. முதல்ல ட்ரிபிள்ஸ் ஏன் போக கூடாதுன்னா, அந்த வெஹிக்கிள் பிரேக், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வண்டி உடைய தயாரிப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, உள்கட்டமைப்பு, அந்த 2 பேர் போறதுக்கு தான் டூ வீலர். 2 பேர் தாங்கிறது அதுல வெயிட் இருக்கு. 3வது ஆள் வச்சா வெயிட் இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஃபாஸ்ட் வேல போறேன், ரைட் வந்தா ஃபாஸ்ட். அதுதான் மக்களுக்கு பாத்தீங்கன்னா டவுட் என்னன்னா சார், 2 வே இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். இந்த 2 வேல பாத்தீங்கன்னா, இந்த வே வந்து ஃபாஸ்ட்ல போகணுமா, ஸ்லோல போகணுமா சார்? டவுட்டா இருக்கு. அதான் நான் இப்ப இருக்கிறது ஃபாஸ்ட் வே. ஓகே. 95 96 போறேனா? ஓகே சார். இவ்வளவுதான் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. ஓகே. இந்த வண்டியோட மாடல் இவ்வளவுதான் போகும். ஓகே. அத முதல்ல வண்டியோட குவாலிட்டியை பார்க்கணும். ரைட் சைடுல வந்து ஃபாஸ்டா போலாம். ஓகே. இப்ப லெஃப்ட் போறோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு மிரர்ல ஃபுல்லா பேக்ல பாத்துறணும். பார்த்துட்டு அந்த ஸ்பேஸ், அந்த வண்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க லெஃப்ட் வந்துட்டோம். இன்னமும் சொல்ல போனா இந்த லேண்ட் இருக்குல்ல, இது வந்து 2 வீலர் லேண்ட். ஆக்சுவலா அது கொஞ்சம் முறமுறன்னு இருக்கும் அந்த ரோடு. அது பாலத்துல இன்னர் சைடு வந்து பினிஷிங் போட்டு கொடுக்க மாட்டாங்க. வேகமா போய் கட் பண்ண தவிர குழந்தையோட போறாங்க. வேற ஹெல்மெட், ஒன்னும் ஹெல்மெட் கிடையாது. அது முன்னாடி ஒரு குழந்தை, அவரு ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு. இதெல்லாம் போய் இப்படி எல்லா விதத்திலையும் இந்த பாருங்க ஒன்னுல ஏறி வராது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுப்போம். இவங்க உள்ளூர்வாசிகள். இவங்களுக்கு இந்த தானே போறோங்கிற ஃபீல் இருக்கும். தப்பராறுல இந்த அண்ணா இந்த தானே போறோம், ஆனா இது இந்த இல்ல. வெளியூருக்காரங்களுக்கு இப்ப எனக்கு இது ஹைவே. 1000 ஊர்கள்ல இந்த ஊரும் ஒரு ஊரு. நான் கடற்கரையில கிராமத்துல நம்ம லாங்ல இருந்து வர்றோம் இல்லையா, நமக்கு இது பாரு அங்க ஒரு ஹைவேல போட்டு ஒரு லாரியை போட்டு அடத்தி இட்டிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பானது. ஹைவே லைசன்ஸே தப்பு. எங்க வச்சு ஒன் வேல யூட்டன் போடுறது? இந்த பாருங்க உள்ள வர்றதுக்கு தயாராயிட்டாரு. இவர் உண்மையில இவ்வளவு தூரம் வர்றாங்க. முதல்ல சாலை விதிகளை இங்க யாரும் முழுசா மதிக்கிறது இல்ல. முதல் விஷயம், அங்க 2 பேரு யாருமே ஹெல்மெட் கிடையாது. வித்தவுட் ஹெல்மெட், எல்லாம் வித்தவுட் ஹெல்மெட். அது பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ்ல பாருங்க ஜோடி போட்டுக்கிட்டு எல்லாம் வித்தவுட் ஹெல்மெட். ஓகே. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, டிரைவ் பண்றப்போ நம்ம நைட்ல பண்ணா வந்து எப்படி சார்? நைட்ல பண்ணா ஈஸியா இருக்குமா, இல்ல பகல்ல பண்ணா ஈஸியா இருக்குமா? ஈஸி மீன்ஸ் எப்படி சொல்றது சார்? விபத்து வந்து சேஃப்டி கேக்குறேன். சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவரா இருந்தா நைட் டிரைவிங் தான் சூஸ். ஏன்னா இப்ப நான் மேக்ஸிமம் சூஸ் பண்றது நைட் டிரைவ். நிறைய கொஞ்சம் சில பேர்லாம் சொல்லுவாங்க நைட்ல போனா வந்து ஆக்சிடென்ட் ஆகும், அது அதிகமாகும். தவறான புரிதல். மண்டேல போனா அவங்களுக்கு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி. நைட்ல போயிருந்தா இந்த 2 வீலர் எதுக்குமே வேலை கிடையாது. ஓகே. 2 பைக் போதா, இந்த டிராக்டர் போதா, இதெல்லாம் நைட்ல கிடையாது. சரிங்க சார். ஆஃப்டர் 10 o'clock யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரீயா இருக்குன்றீங்களா? ரோடு ஃப்ரீயா இருக்கும். ஆனா நைட்ல போறது வண்டி குவாலிட்டியான வண்டி வச்சுக்கணும். வண்டி வந்து ரொம்ப தரமான வண்டி வச்சுக்கணும். ஹெட்லைட் எல்லாம் நல்லா ஹெட்லைட் இருக்கணும். ஹெட்லைட் மட்டும் பத்தாது, கூடுதலா கீழே ஒரு லேம்ப் இருக்கும். அதுல அந்த லேம்பை எரிய விடணும். நீங்க டக்குனு ஹெட்லைட் பல்ப் வந்து ஒரு செகண்ட்ல ஃபியூஸ் அடிச்சிடும். பக்குன்னு இருட்டி போவோம், அப்படியே கண்ணு முன்ன மாதிரி ஆயிடும். நீங்க பிரேக் அடிச்சு ஓரம் கட்டுறதுக்குள்ளே விபத்து நடந்துரும். கண்ணி வைக்க நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஆனா பகல் டிரைவ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 வீலர் போதா, இவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் ட்ரிபிள்ஸ்.
அங்க பாருங்க 4 பேர். இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டே கிடையாது. அந்த ஓவர் யாரும் ஹெல்மெட் இல்லைங்க. அட கொடுமை. என்னத்த சட்டம் போட்டு என்னத்த டைட் பண்ணி என்ன செய்யறது சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பகல்ல வந்து இந்த இந்த ப்ராப்ளம் அதிகம். இந்த பெடஸ்ட்ரியன் ரோட்டை கிராஸ் பண்றதெல்லாம் பகல்ல. நைட்ல அதுக்கு வேலையே கிடையாது. நைட்ல வந்து ஹெட்லைட் எரியும். ஹெட்லைட்லயே அடுத்த வண்டியில பேசணும். நம்ம நெடுஞ்சாலையில போறப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார் போனோம். அப்ப நான் அந்த லாரி பின்னாடி போறோம். நம்ம லாரி பின்னாடி போகிறப்போ நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து கீப் அப் பண்ணணும் சார். நம்ம அது சில பேர் டிஸ்டன்ஸ் நீங்க கீப் அப் பண்ண வேண்டியது இல்ல. அந்த வண்டி நிறுத்துறா உங்களால நிறுத்த முடியும் இந்த வண்டியை. அப்படி இருந்தா நீங்க மெயின்டைன் பண்ணணும். பாருங்க எவ்வளவு சோலையா இருக்கு. பச்சை பச்சேர்னு எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் ரோடு போட்டிருப்பாங்க. இந்த வண்டி போனாலும் அது நிப்பாட்ட தெரியணும். முதல்ல அவன் ஆரன் அடிக்கல, அவன் இண்டிகேட்டர் போடல, இப்படி எல்லாம் சொல்லி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்கள்ட்ட பல 100 முறை சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் தப்பா ஆபரேஷன் பண்ணா மறுபடியும் அனஸ்தீசியா கொடுத்து அந்த உயிரை காப்பாத்திடலாம், ஒரு சர்ஜரி பண்ணிடலாம். ஒரு வக்கீல ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தப்பா நடத்திட்டா மறுபடியும் ஹைகோர்ட் போய் அந்த கேஸ ஜெயிச்சு கொடுத்துடலாம். ஆனா ஒரு இந்த இதுல மோதிட்டா மோதல்தான், மீட்கவே முடியாது. இந்த இடத்துல அப்படி 8 பேர்லாம் வளைச்சு காட்டுறாங்க. வளைக்க கூடாது, நம்ம மெதுவா போகணும்னு தான் இது போட்டிருக்காங்க. வேகத்தை குறைக்கிறது தான், வண்டியோட வேகத்தை குறைக்கணும். 4-வே கிராசிங் இருக்கு, ஒரு அலர்ட் பண்ணணும். அடி தூக்கிட்டு போயிட மாட்டீங்களா? அந்த கிராசிங் இருக்குல்ல, அத நம்மள்ட்ட எல்லாமே நம்மள பாதுகாக்கிறதுக்கு தான் இங்க எல்லாமே இருக்கு. அந்த நேம் போர்ட்ல விழுந்து இதை ஓட்டுறது, வால் போஸ்டர் ஓட்டுறது, இந்த ஊர் போர்டுல ஓட்டுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம வந்து இந்த செடியெல்லாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலா டவுட் சார். எனக்கு மட்டும் இல்ல, ஆக்சுவலா பல பேருக்கு டவுட்டா இருக்கும். இந்த ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நடு சென்டர்ல பாத்தீங்கன்னா செடியை வச்சிருப்பாங்கல்ல. நடு சென்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆமா சார், ஆமா சென்டர்ல வச்சிருப்பாங்கல்ல சார், வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நைட் டிராவல் வந்து அந்த ஹெட்லைட் வந்து நம்ம மேல லேம்ப் அடிக்க கூடாது. நான் இப்படி வண்டி ஓட்டிட்டு போறேன், இதெல்லாம் இங்க வைக்கல செடி, வைப்பாங்க, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கோம். அந்த லேம்போட பவர் என் கண்ணு அடிக்க கூடாது, லேம்ப் பவர் அந்த பக்கம் அடிக்க கூடாது. அது ஒண்ணு. இன்னொரு அனதர் ஒன் ரீசன் சொல்றேன். சப்போஸ் இந்த வண்டி புட்டிங்க அடிச்சுட்டு நைட்ல ஏறிட்டுன்னு வச்சுங்க, டயர் வெடிச்சோ இல்ல டிரைவர் தூங்கி அந்த பக்கம் ஏறிடுறாங்கன்னா அந்த செடி இடையில வண்டி சிக்கும், வேகம் குறையும், ஒரு டம்மாகும் ஸ்பீடு. டம்மாவுல அந்த பக்கம் பெரிய பாதிப்பு இருக்காது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நைட் டிராவல் பண்ண உள்ள ஒரு நிமிஷம் இருங்க, நைட் டிராவல் பண்ண இந்த லைன் வந்துருக்கு, இந்த லைன் லெஃப்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லேம்போட வெளிச்சமும் அடிக்காது. ஆப்போசிட்ல ஏதாவது வண்டி புடிங்கிட்டு வந்தா நம்ம காப்பாத்திடலாம், கிட்ட கிட்ட ஏதாவது ஓடி எஸ் ஆயிடலாம். இல்லன்னா இங்க போய் மாட்டிக்காதீங்க. பகல்ல அதுல கூட போலாம், இதுல கூட உங்க வேகத்துக்கு அந்த மாதிரி போங்க. ஆக்சுவலா இப்ப நான் கொஞ்சம் வேகமா தான் போறேன், அந்த லைன்ல தான் போகணும். அந்த லைன்ல ஒரு வேன் போகுது, யாருமே இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல. விபத்துக்கு முக்கியமான காரணமே அதுதான், யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. நல்ல வண்டிகளை ரோட்ல ஓட்டுறது இல்ல, எல்லாம் கைலாங்கட மாதிரி வண்டி வச்சுட்டு அது என்ன ஆகும்? அது இதெல்லாம் சும்மா கிராமத்துல ஓட்டலாம் கைலாங்கட வண்டி வச்சு, நகரத்துக்கு ஆகுமா? நல்ல டயர் போடுங்க, கம்பெனி பிராண்ட் டயர் போடுங்க. ஒரு டயர் 45,000 கிலோமீட்டர் ஓடும், 40,000 கிலோமீட்டர் கம்பெனி சொல்றான்னா 30,000 கிலோமீட்டர் டயரை கேட்டிருக்கு. நம்ம உயிர் முக்கியமா டயர் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப 30,000 கிலோமீட்டர். அது மாதிரி ரன்னிங்ல நைட்ல செல் எடுத்து பாத்துறாதீங்க, பகல்ல பாக்கலாம். நான் இதை உதாரணமா காட்டுறேன் பாரு. செல்ல எடுக்கிறது தப்புதான், ஆனா இந்த உலகத்துல வேற வழி இல்ல. செல்ல எடுக்காதுன்னு பூமர் மாதிரி எல்லாம் பேச முடியாது. செல்ல எடுங்க, எடுத்துட்டு ரோடு ஃப்ரீயா இருந்துட்டு பாத்துருங்க. இம்பார்ட்டன்ட் கால் வந்து அப்படியே ஆன் பண்ணிட்டு வண்டியை ஓரம் கட்டிருங்க, லெஃப்ட் அணைச்சிருங்க. இங்கெல்லாம் அணைக்க கூடாது, இங்கெல்லாம் அணைச்சிடக்கூடாது. செல்போன் வந்து வேற வழி இல்லை இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எடுக்காதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. வேற வழி இல்ல, நைட்ல எடுத்துறாதீங்க, கண்டிப்பா கண்ணு தெரியாது. இந்த எல்இடியோட பவர், செல்லோட வெளிச்சம் இருக்குல்ல, அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் லைட். அது அப்ப நிறுத்திட்டு தான் நீங்க எடுக்கணும். அது மாதிரி இங்க போய் அடிங்க தம்பி. இந்த லேம்ப் வச்சிருக்கேன், இந்த லேம்ப் வந்து இது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள எதுவும் பொருள் கிடக்கான்னு பாக்குறதுக்கு, இல்ல நைட்ல யாராவது போலீஸ் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களா, ரோட் பிளாக் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஹெவி லேம்ப் போட்டிருக்கேன். இதை போட்டோன்னே தெரியும் உள்ள யார் இருக்கான்னு. ஃபேமிலி இருக்கு, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன்னும் தப்பான ஆள் இல்லைங்கிறது தெரியும் உங்களுக்கு. நைட்ல இந்த லேம்ப் போடக்கூடாது, தப்புன்னா வண்டி ஸ்லோ பண்ணது பிறகு போடணும். இதோட வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை டாமினேட் பண்ணிடும். லைட்டோட லேம்போட வெளிச்சத்தை இது தூக்கிடும். இந்த டாப் லைட் தூக்குக்குள்ள கண்ணு தெரியாது, அடிச்சிடும் வண்டி. ஓகே சார். இப்போ ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சீட் பெல்ட் எல்லாம் யாரும் போறது இல்ல சார். ஆமா, சீட் போடல, சீட் பெல்ட் போடாமலாம் ஓட்டிட்டு இருக்காங்க. சில பேர் போன் பேசி ஓட்டிட்டு இருக்காங்க, சில பேர் தூக்கத்திலே ஓட்டுவாங்க சார். இப்ப இந்த மாதிரி டவுன் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, தொப்பூர் கணவாய் டவுன் இருக்கா? இங்க பாருங்க, இங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து கியரை குறைச்சி
அந்த கியர்லயே அந்த வண்டி இறங்கணும். பாருங்க கியரை குறைச்சிட்டேன், ஓகே 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 ஆல்மோஸ்ட் ஃபோர்த் வந்துட்டேன், ஓகே தேர்ட் வந்துட்டேன். ஓகே கியர்லயே விடுங்க அந்த வண்டியை, ஓ அதுவா போவோம். ஓகே சிம்பிளா சொல்றேன், ம் ஹில்ஸ் டிரைவிங் எல்லாம் ஒரு பெரிய இது, ஒரு 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 தனிப்பட்ட தனித்துவம் வேணும். ஓகே தனித்துவம் என்னன்னா, ம் இந்த இடத்துல எந்த கியர்ல ஏறுறோமோ அதே கியர்ல இறக்கணும். ஓ இந்த இடத்துல இந்த வண்டி 3வது கியர்ல ஏறுது, இங்க பாருங்க, ஓகே 3வது கியர்ல ஏறுது இல்ல, ஓகே 3வது கியர்ல ஏறுது. ம் திருப்பி இறக்கக்குள்ள இந்த வண்டியை 3வது கியர்ல தான் விடணும். ஓகே ஓகே அப்பதான் இந்த கியர் பாக்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். ம் சுடீர் கிளச்சம் இருக்கிறது, ஓகே கிளச்சம் இருந்துச்சுன்னா வண்டி ஃப்ரீ ஆயிடும், பிளே வீல் ரிலீஸ் ஆயிடும். ஓகே கிளச் பிளேட்டோட வேலை என்ன? ம் பிளே வீலையும் கீர் பாக்ஸையும் துண்டிச்சு விடுறது. என்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்குமான தொடர்பை துண்டித்தல் தான் வேலை. ஓகே பிளே வீலை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ம் திருப்பி நீ கிளச்சால மிரிக்க விட்டீங்கன்னா போதும், ஓகே குடிக்கிட்டு போய் குப்பாரதான் விடணும் வண்டியோட. ம் டம்முன்னு அடிச்சா எப்படி இருக்கும், ஓகே அந்த மாதிரி ஆயிடும். அதான் சார் ஹீல்ஸ்லாம் எந்த மாதிரி எந்த கீர்ல சார் போனோம் எத்தனாவது கீர்ல போனோம் பொறுத்தவரை இந்த இப்போ ஒரு பெரிய மேடு வருது, ஓகே சார் நான் ஓட்டி காட்டுறேன். இந்த டவுன் இறங்குது இல்ல, ஆமா சார் இதே இப்ப இந்த டவுன் எத்தனாவது கியர்ல இறக்கணும்னா, ம் இந்த பாரு ஃபோர்த். ஓகே இப்போ வந்து ஃபுல்லா கியர்ல ஓடுது, ஓகே பிரேக்கை தொடல. ம் தேவைப்பட்டா இன்னொரு ஸ்ட்ராங்குக்கு அந்த பிரேக் வச்சிருக்கேன், ம் பட் பிரேக் பெரும்பாலும் நிக்காது. ம் இது ஹில் ஸ்டேஷன் கிடையாது ஆக்சுவலா, நண்பர்களுக்கு சொல்றேன், ஓகே ஓகே பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது வேற வழி இல்லை. ஓகே ஓகே இப்ப இந்த இடத்துல விட்டாச்சு பாருங்க, ஃப்ரீயா வண்டியை விட்டாச்சா, ம் ஃப்ரீயா போகுது பாருங்க, அதுவா போகுது பாருங்க, ஓகே அதுவா போகுதா. ம் இப்ப அடுத்து மேல ஏத்துறோம்னா ஓகே கியரை நல்லா கிளச் மறிச்சு புடிச்சு வாங்கிட்டு ம் அப்படியே ஏத்துங்க, தேர்ட்ல போட்டு அப்படியே ஏத்துங்க, ஓகே விஷுவல் ஷாட்டை காமிங்க, ம் ஃபுல்லா அதுல வச்சு ஏத்த வேண்டியதான். ஓகே தியேட்டர்ல போணுன்றீங்களா இல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றேன், ஓகே 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 எந்த கியர்ல ஏறுதோ அந்த கியர்ல தான் ஓகே ஏத்தணும். ஓகே 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 டாப்ல வந்து மேல வந்து டாப் ஏறுது, ஓகே அந்த கியருக்கு ஏத்ததை போடுங்க. அது டிபெண்ட்ஸ் அந்த பிளேஸ் ஆமா, நைட் டிராவல்ல பாத்தீங்கன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஓகே அதிக பிரேக் செலவாகாது நைட்ல. ம் பகல்ல நிறைய பிரேக் அடிக்கும், ஒரு எல்லா ஹெல்மெட் கிடையாது. ஓகே நல்லா எடுத்தது நல்லதா போச்சு, யாரு ஹெல்மெட் போடுறது. ம் நைட்ல வந்து பிரேக் செலவாகாது, ம் பகல்ல வண்டி ரொம்ப வெப்பமாகும், ம் டெம்பரேச்சர் ரொம்ப ஏறும், ஓகே ரேடியேட்டர் தண்ணி தளபல தளபல கொதிக்க ஆரம்பிச்சிடும் உள்ள தண்ணி மாரி. ஓகே ஆனா நைட்ல ஸ்மூத்தா இருக்கும், ஓகே என்ஜின் சவுண்டே நைட்ல டவுன் ஆயிடும், ஓகே பகல்ல அப்படி இல்ல, ஓகே என்ஜின் சவுண்ட்ல அலற அலற போவோம். அது இரவு பயணத்துல அது ஒரு பிளஸ், ஓகே பட் நல்ல எக்ஸ்பர்ட் இல்லாம இரவுல ஓட்டக்கூடாது. சார் கண்டிப்பா நம்ம பாத்துருப்போம் நம்ம டிராவல் பண்றப்போ ம், ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெல்மெட் போட்டு தான் போறாங்க சார். ம். ஆனா மெயினான ஒரு ரோடு சார் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது யாருமே ஹெல்மெட்டே போடாம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. எல்லாம் நம்ம ஊருன்னு போறது, ஓ சிட்டில போலீஸ் கேஸ் போட தொட்டு போடுறாங்க, ஓகே யாரு உயிருக்கு பயந்து யார் போடுறா, ம் போலீஸை கண்டனம் எடுத்து மாட்டுறது, ஓ சிக்கரை ஒட்டிக்கிட்டு மிரட்டுறது, ஓகே ஓகே யாரும் நம்ம உணர்ந்து யாரும் போடல. இந்த பாருங்க இதெல்லாம் வந்து நகரமயமாட்டம் முழுசா முழுசா இது வந்து சிட்டி ஆயிடுச்சு. ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிராமங்கள்ல வந்து இத புரிஞ்சு நடக்கணும் நம்ம முதல்ல, இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகே சார் அது மாதிரி ஓவர்டேக் பண்றது, இந்த பாருங்க வித்தவுட் ஹெல்மெட் கம்ப்ளீட் ஹெல்மெட் இல்லைங்க, ஒரே ஒருத்தர் கூட இல்லை. இப்ப யாரை குறை சொல்ற அங்கிட்டும் இல்ல, இந்தாண்ட அங்க பாருங்க, நம்ம ரெடுவா பாருங்க, யாரும் கிடையாது, யாருமே இல்ல சார். அதுதான் யாருமே ஹெல்மெட் இல்ல. இது வந்து என்னத்த சொல்றாங்க, ஜாலியா போயிட்டு இருக்காங்க, மெயின் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, நட்டு ரோட்ல போவாங்க. டூ வீலர்காரங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஃபோர் வீலர் ஓகே குறிப்பா இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள், கனரா வாகனம், லாரி வருது இல்ல, இந்த லாரி எல்லாம் ஹில்ஸ்ல வந்து ஏறுதுன்னா ஓகே ஏறுற வண்டிக்கு இறங்குற வண்டிக்காரங்க தான் இடம் கொடுக்கணும். ஓகே ஆனா ஏறுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும், வண்டி தம்மாயி ஏறும். ஓகே சப்போஸ் நிறுத்தி விட்ட லாரி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகே அதை கட்டை போட்டு வண்டியை கிளற வச்சு கட்டையை போட்டுட்டு ஓகே அப்புறம் ஏறி உட்காந்து அதை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணாதான் வேலையாகும், இல்லைன்னா ஜேசிபி வச்சு தான் தட்டி விடணும் அந்த வண்டி மேலாக. ஓகே ஓகே அது அவ்வளவு பெரிய கஷ்டம். அவங்கள்ட்ட போய் எல்லாம் மல்லு கட்டக்கூடாது, ஓகே இந்த மாதிரி இடத்துல பாருங்க எல்லாம் கூடாது. அங்க பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. அப்பா பியூட்டிஃபுல் ஷாட், நோ ஒன், யாருமே ஹெல்மெட் அடிக்க பாருங்க ஜாலியா வேற லெவலுங்க, எல்லாம் ஒருத்தரோட ஹெல்மெட் கிடையாது. இது என்ன சொல்றீங்க, ஹெல்மெட் எதுக்காக போட சொல்றாங்க, நான் மண்டை அடிப்படல்னு வச்சுங்களேன், எப்படியோ தத்தி கித்தி நம்ம உடம்பு தேத்திடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட விஞ்ஞான ரீதியான மருத்துவம் வந்துட்டு. ஆமா சார். இப்ப ஸ்ட்ரீட்ல பாத்தீங்க, ஸ்ட்ரீட்ல கூட அப்படியே வேகமா வர மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் தான் போட்டிருக்காரு, இந்த ஒருத்தர் போறாரு பாருங்க. ஆமா ஆமா, இவரை பார்த்தா அவங்க எல்லாம் பூமரங்களா தெரியும் கண்டிப்பா, பட் அவர் நல்ல மனுஷன், அவர் தான் ஓகேங்கிற கரெக்டா போட்டு போயிட்டு இருக்காரு. ஃபாலோ ஃபாலோ அவர் எதிர்த்தாப்புல ஒரு பேக்கை வச்சுட்டு போறாரு, அப்படி எல்லாம் போக கூடாது. அந்த ஹேண்டில் பார் வந்து கட் ஆகாது, ஓகே கட் ஆகாதப்ப என்ன ஆகும், உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க, இந்த டைவர்ட் இருக்குன்னா இந்த பொறுமை எடுத்து இந்த எடுத்து அதுக்கு பிறகு நீங்க ரோட்டை பாருங்க, ஓகே அதுக்கு பிறகு நீங்க ரோட்டை பாருங்க. தப்பு நடந்த பிறகு நீ சரியா வந்த நான் சரியா வந்தேன்னு பஞ்சாயத்து பேசாது, ஓகே அஃபென்ஸ் நடக்காம பாக்குறது தான் நம்ம வேலையா இருக்கணும், அது ஒரு முக்கியமானது. அது மாதிரி தூக்கம் வருதுன்னா டிரைவர்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்றேன், வேண்டுதலா வைக்கிறேன், நமக்கு என்ன நடக்குதோ அதை அடுத்தவன்ட்ட தைரியமா சொல்லணும். கண்டிப்பா
தூக்கம் வருதுன்னு டிரைவர்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் 3 நாள் கூட என்ன காட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் 3 நாள் கூட ஓட்டுவேன் பாங்க. அப்படிலாம் ஓட்ட முடியாது. ஓகே சார். எல்லாருக்கும் தூக்கம் வரும், இயல்பு அதுதானே. கண்டிப்பா. தூக்கம் வருது, ஆமா மச்சான் தூக்கம் வருது மச்சான், என்ன படுக்கலாம்னு சொன்னீங்கன்னா எங்கேயோ அங்க அருகாமையில் இருக்க பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதுல உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கு. நீங்க படுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. வேற ஏதாவது பீடி செட்ல மொத்த வச்சிட கூடாது. ஏன்னா அது பங்க். அது சர்வீஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த போதுல கீழே போகுது. அது எதுக்கு சார் அந்த சர்வீஸ் ரோடுன்றது? ஆக்சுவலா கீழே இருந்து மேலே ஏறது எங்க என்ன செய்வாங்க, இந்த பீப்புள்ஸ் உள்ள இருந்து வந்து மெயின் ரோட்டுக்கு வரணும். அப்ப என்ன செய்ய முடியும் அவங்க? அப்ப சர்வீஸ் ரோடு இருந்தா தானே வர முடியும். அந்த சர்வீஸ் ரோடு இருந்தா தானே வர முடியும். அதுக்கு வேண்டிதான் அந்த ஆக்சஸ் வச்சிருக்காங்க. நீங்க அது கவனமா இருந்துக்கணும் அந்த விஷயத்துல. உள்ள இருந்தா கட் ரோட்ல இருந்து ஆள் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி வித்தவுட் ஹெல்மெட் நம்ம அவர் மட்டும் தான் போட்டிருக்காரு. அப்புறம் விபத்து ஆயிட்டு அதாயிட்டு என்ன செய்யறது? அப்பாலம் தெரிச்சுன்னா எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாது. அது பாருங்க, டாடா ஏஸ்லாம் எந்த இண்டிகேட்டர் போய் போட்டு அப்படி போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்ல நிப்பாட்ட கூடாது. பார்க்கிங், பார்க்கிங் கிடையாது, இதுக்குன்னு தனி ஆர்டர் இருக்கு. அங்கதான் ஒண்ணு நிப்பாட்டிக்கணும் இந்த வண்டியில. இதெல்லாம் செய்யறது இல்லை இங்க யாரும். பங்க் இருக்கு, இந்த பங்குக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கணும். அதுல ஆமா சார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனிங். அப்பதான் டீசல் போடலாம். ஆமா சார். சில பேர் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் லெஃப்ட்ல போட்டு ரைட்ல திரும்புவாங்க, ரைட்ல போட்டு லெஃப்ட்ல திரும்புறது, எல்லா வேலையும் செய்வாங்க. அனைத்தும் இங்க நடக்கும்னு சொல்றேன் நான். இது நடக்காது அது நடக்காதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம தான் சேஃப்டியா போகணும்ன்றீங்களா? நம்ம தான் சேஃப்டியா போய்க்கணும். ஓகே. ஆக்சுவலா இதுல கீழே போகணும்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டாச்சு. இப்ப லெஃப்ட் திரும்புறோம் பொறுமையா. மிரரை நல்லா பார்த்து ஓட்டுங்க. இந்த மிரரை ஒரு 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த மிரர் பார்க்கணும். 3 வாட்டி கண்ணு சிமிட்டுது இல்ல, ஒரு முறை இந்த சென்டர் மிரர் பார்க்கணும். ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சைடு மிரர். அதுக்கு 2 செகண்ட் சைடு மிரர், 1 செகண்ட் மெயின் ரோடு. நாளா பிரிச்சு போக வேண்டியதான். கண்ணு வந்து கண்ணு ஸ்லீப்பா இருக்க கூடாது, ஃபோக்கஸ்லயே இருக்கணும். ஃபோக்கஸ்லயே இருக்கணும். கண்ணு வந்து நீங்க கண்ணு மூடுனீங்கன்னா அப்புறம் மொத்தமா மூட வேண்டியதான். வீட்டுல ஒரு 15 நாளைக்கு முடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் கருமாதி வரைக்கும் கண்ணெல்லாம் மூடக்கூடாது. பாருங்க உண்மையில வர்றாரு, அது ஹெல்மெட் கிடையாது. எல்லாம் வந்து அந்த கேஷுவல் தான் சார். எங்க நண்பர் கூட காலையில பேசின ஒருத்தர், என் ஃப்ரெண்டு ரமேஷ்னு சொல்லி ஊர்ல சொன்னா, ஹைவே போட்டு வச்சு அது மக்களுக்கு எங்கிட்டு போறது எங்கிட்டு வருதுன்னு தெரியாம குறுக்கே மறுக்கையும் ஓடி செத்து போறாங்கன்னு. பரிதாபமா இருக்கு உள்ளூர் வாசிகளோட மரணம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம டவுன் ஆயிட்டோங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்களை புரிய வைக்க முடியவும் முடியாது. நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் அப்படியே இருந்துருவாங்க. நம்ம போய் பாடம் நடத்த முடியும் உட்காந்து. நம்ம வண்டி ஓட்டுறது ஸ்பீடு பிரேக் இந்த மாதிரி மதில் சோறு மாதிரி கட்டி வச்சா எப்படி? ஹைவேஸ்ல கட்டக்கூடாது இந்த மாதிரிலாம். அதாவது தட தடன்னு அடிக்கும். ஒரு சின்ன பார்டரா இருக்கும் ஸ்பீடு பிரேக், தட தடன்னு அடிக்கும். அது வந்து நீங்க விட்டுட்டா கூட ஒண்ணும் பண்ணிடாது. அது உங்க தூக்கத்துல தூங்கிட்டு போனீங்கன்னா முடிச்சுப்பீங்க. தட தடன்னு அடிச்சது இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்து. கண்ணு மூடித்தனமா வந்து வண்டி அதுதான். இந்த ரோடு தான் லெஃப்ட். லெஃப்ட் பிரியுதுன்னா நல்லா இண்டிகேட்டர் போட்டோமா, லாங்கா போட்டு லாங்கா பார்த்தாச்சு, லாங் சைடு பார்த்தாச்சு, போதும். ஃப்ரண்ட் பார்த்தாச்சு. இந்த பார்டர் எல்லாம் போய் நிக்காதீங்க, பட்டுன்னு அடிபட்டுரும். அதுல லெஃப்ட் வச்சு போங்க. லெஃப்ட் வச்சு இந்த பக்கம் எப்பவுமே ஒரு இடதுபுறம் வந்துருங்க. சரியா ஓட்ட வரலன்னா லெஃப்ட் வந்துருங்க. ரைட்டு போறவங்க போயிட்டே இருக்கட்டும். நம்ம யாருக்கிட்டையும் காம்படிஷன் பண்ணாதீங்க. இது ஸ்டார்ட் பிளே கிரவுண்ட். எல்லாம் உயிரோட விளையாடுறது. நம்ம உயிரோட நாட் ஓன்லி என்னோட உயிர் மட்டும் கிடையாது. அங்க போற ஒரு இன்னசென்டோட உயிர். எல்லா இன்னசென்ட் ஹெல்மெட் கிடையாது. அங்க போற வித்தவுட் ஹெல்மெட் தான். அந்த இன்னசென்டோட உயிர் இருக்குல்ல, அது போயிடும். இண்டிகேட்டர் போட்டாச்சா, பின்னாடி அந்த கார் வரல, 8 தூரத்துல ஒரு கார் வருது, அப்படி போயிட்டு நுழைஞ்ச உடனே லெஃப்ட் பக்கம் போய் இப்படி ஓடக்கூடாது. மரன்னு கொஞ்சம் போய் தான் லெஃப்ட் வரணும். பின்னாடி உள்ள வண்டி என்ன செய்வாங்க, வர்ற வண்டி, அது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஸ்பீட் பிரேக் ஓகே, ஃபிளாட்டா இருக்கு பாருங்க, ஆமாரு ஏறி அதை ஜேர்னி பண்ணி இறங்கணும். லோ பெட் வெஹிக்கிள் எல்லாம் போட்டு இடிச்சறிஞ்சிருக்கு, கீழே போட்டு தட்டு இழுத்து இறந்துருது. இந்த பாருங்க, ஐயோ அப்பா, ஒரு ஹெல்மெட் கிடையாது, எல்லாம் ட்ரிபிள்ஸ். போங்க, ஞாயிற்றுக்கிழமை கையில பிடிக்க முடியாது சின்ரா சோல, இந்த கிளம்பிட்டாங்க பாருங்க, பாண்டிச்சேரி வேற கலக்குவாங்கலாம். ஆமா ஆமா, கலக்குவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியே பழகிட்டாங்க. ஆமா, அடுத்து இதுதான் சிங்கிள் ரோடு. எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த ரோடே தெரிஞ்சிட போறது இல்ல. கண்டிப்பா இந்த ரோடு மறந்து போச்சு. அதுதான் இதை ஷூட் பண்ணணும் தான் இதுல பூந்தது. இது வந்து முழுக்க சிங்கிள் ரோடு. இது பேரு. இதை பொறுத்தவரையிலும் எப்பவுமே இடதுபுறம் தான் போகணும். எப்பவுமே இடதுபுறம் தான். வேற ரூட் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பஸ் வருதுன்னா கவனமா அப்படி போய் இந்த பொறுத்த அதுல போறவங்க அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுல ஒரு ஓவர்டேக் பண்ணி காமிச்சிடுறேன். இதுல இந்த இடத்துல ஓவர்டேக் நான் பண்ணணும்னா ரைட் ஏறிட்டேன், லைட்டா ஹெட்லைட் ஒரு தட்டிட்டேன். அந்த எதிர்த்தாப்புல வர்றவரு
ஓகே அதுக்குள்ள ஸ்பேஸ் பார்த்தேன். ஓகே ஓவர்டேக் பண்ணோன்னா லெஃப்ட் ஓடியாந்துட கூடாது. ஓகே ஓகே அந்த கார்காரர் என்ன பண்ணுவாரு, அவர் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஆக்சிலேட்டர் சுண்ட சொன்னாரு, நம்ம இடிச்சிருவோம். கண்டிப்பா ஏறி உள்ள வரணும். ஓகே உள்ள வர்றதுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மின்னல் மாதிரி சைடு மிரரை பாத்துறணும். ஓகே ஓகே இந்த இடம் கிடைக்கும். இந்த பஸ் வருதுன்னா அவங்கள்ட்ட பலப்பரிச்சை பண்ணாதீங்க. டாப் வந்து உங்களுக்கு மேல இருக்கு, அங்க பாருங்க மேல காட்டுங்க. ஓகே ஓகே மேல வந்து அந்த புளிய மரத்துல இடிச்சிரும். அதனால அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் நவந்து தான் வருவாங்க. ஆனா நம்ம எப்படி திட்டுறோம், இந்த லாரிக்காரனை பாருங்க எவ்வளவு திமிருன்னு, இந்த பஸ்ஸுக்காரனை பாருங்க இப்படி ஏறி வர்றான்னு. ஏறி வரல, மேல வந்து கிலா இருக்கு, அரை கிலா, அப்ப நவந்து வருவாங்க. இந்த இவ்வளவு தூரம் இந்த வச்சு என்ன வச்சுங்க பஸ். இப்ப வந்து ஒரு பஸ்ஸா கற்பனை பண்ணுங்க, ஃப்ரண்ட் ஆச்சு காமிக்கு தம்பி. இது வந்து கார் தான், இது பொலிரோ என்னோட வண்டி. பஸ்ன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கும், லெஃப்ட் அவ்வளவு ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. இப்படி வச்சா மேல, இது மேல ஒரு 4 அடி கற்பனை பண்ணுங்க. அப்போ வந்து அந்த டாப்ல இடிக்காம உடனே இவ்வளவு தூரம் வைக்கணும். அப்ப அந்த கார்காரரு அந்த வர்றாருன்னா கொஞ்சம் தான் நான் நவத்த முடியும். இந்த இடத்துக்குள்ள அந்த வண்டி பைபாஸ் பண்ணி கடந்துடணும். அவங்களுக்கும் அந்த புரிதல் இருக்கணும். மேல இடிச்சிரும், கேபின் ஹைட்ல இருக்கு பாருங்க, அது இடிச்சிரும். கேபின்ல தூக்கி ஸ்டெப்னி தூக்கி போடாதீங்க, லாரி டிரைவர் சொல்றேன், ஸ்டெப்னி போடாதீங்க. ஆனா அது வந்து தவறு, மேல விழ வாய்ப்பு இருக்கு. லாரிக்கு பின்னாடி க்ளோஸா போவாதீங்க. ஸ்டெப்னி அப்படியே நடு ரோட்ல இறங்கி விபத்தாகி நான் பாத்திருக்கேன். காரு ஸ்டெப்னி கிளாம்பு கட்டாயி ரோட்ல இறங்கணும். இப்ப இது வந்து உள்ள இருந்து வந்து ஏறுறோம், இது ஒரு ஜங்ஷன். அப்ப இப்படி ஏறக்குள்ள இந்த வண்டி நிப்பாட்டவே கூடாது, ஆனா நிப்பாட்டி கிடக்கு. இது ஒரு ஊரு, இப்படி வரணும், அங்க ஒரு வண்டி வருதா, அவங்க அப்படி போட்டோம். இப்ப பாரு அந்த ஒரு சரக்குன்னு உள்ள போடுறாரு பாருங்க. எல்லாமே இங்க நடக்கும், நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஃபெடரேஷன் வந்து டக்குன்னு ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு பார்ப்பாங்க, ஒரு சைடு பார்க்க மாட்டாங்க. வேகமா வர்ற வண்டியோடைய வேகம் அவங்களுக்கு புரியாது, கால்குலேஷன் பண்ண முடியாது. அதான் அவங்கள்ட்ட சொன்னோன்னே, இது ஒரு பெரிய சைக்காலஜி. இது இந்த பைக் எப்போனுமோ ரைட் வரலாம், அதுக்கு அவர் தயாரா இருக்காரு, அவர் மனநிலையை வகுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த புரிதல் நம்மள்ட்ட இருக்கணும். எப்போனுமோ வந்துருவாங்க. அந்த கவனத்தோட எப்பயுமே பாதுகாப்புக்கு விடுமுறையே இல்லை. இது ஒரு பயணம், பந்தயம் இல்ல. நான் சொன்னது கொஞ்சம் போர்ஷன் தான் இதுல சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். பட் நேரம் இல்லை, அடுத்த நகரம் வந்துட்டு நகரத்துக்குள்ள வண்டி ஓட்டணும். நம்ம ஒரு லைஃப், ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு. வண்டி கட்டாயமா இன்சூரன்ஸ் வச்சுங்க. ஏன்னா யாரோ ஒரு இன்னசென்ட் ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் இல்லாட்டா ஒண்ணுமே கிளைம் ஆக மாட்டேது. கவர்மெண்ட் கொடுக்குற 2 லட்ச ரூபா மட்டும் தான் வருது. ஏடிஎம் கார்டு இருந்தா அதுல காசு உண்டு. இன்னிட்டு போன் பேசுறாரு பாருங்க, பாரு. இப்ப நம்ம வந்து இந்த லாரியை தான் நான் கணக்கு பண்ணி வச்சிருந்தேன். இந்த 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 கேஸ் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க, நான் கணக்கு பண்ணி ஒரு ஏர்டேக் பண்றேன். அந்த பாருங்க, ஒரு ஓவர்டேக் ஏறினாலும் அந்த இனோவாக்கு முன்னாடி போக முடிஞ்சாதான் நான் போகலாம். சில இனோவா செகண்ட் கியர் தான் மாத்திருப்பாங்க, இந்த வண்டி அதோட வேகமா போவோம். அப்ப இந்த பக்கம் வந்துடணும். எது வந்து வேகத்துல அதிகமா இருக்கோ அந்த அந்த வண்டி பின்னாடி நம்ம வந்துடணும். அது மாதிரி தொண ஆரன் அடிக்க கூடாது. ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் ஆரன் வித்தவுட் ஆரன் வண்டி ஓட்ட தெரியணும். ரொம்ப கம்மியா ஆரன் பயன்படுத்தணும், வேற வழி இல்லைன்னா அடிக்க வேண்டியதான். மாக்குன்னு பிரேக் அடிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து வச்சு இங்க வைங்க, திறந்து வச்சு இதோ அந்த பேலண்ட்ல கூட வைங்க. நான் அதை விழாம ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டி காட்டுறேன். இல்ல இந்த பயணம் முடிகிற வரைக்கும் அங்க பாரு, அப்பாடியா ரொம்ப ரோடு பசியா இருக்கு தம்பி, இவ்வளவு வேகமா போனா இப்படி பாத்தீங்களா. இந்த இனோவாக்காரர் பயந்துட்டாரு, ஆட்டு ஆட்டணும்னு. அவர் என்ன பண்ணுவாரு, அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஐஸ் வாட்டர் பாட்டில் இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வைங்க, கீழே விழாம வண்டி ஓட்டுறேன்னா உள்ள இருக்கால அழுங்க கூடாது. மாக்குன்னு பிரேக் அடிக்கிறது. சம்டைம்ஸ் இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு பட்டுன்னு ஒரு வாட்டி பிரேக் அடிச்சு விட்டுருவாங்க இப்படி படக்குன்னு. பின்னாடி வந்த வண்டி என்ன ஆகும், என்டையர் கொலாப்ஸ். அதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் பிளசண்டாகவும் இந்த பயணத்தை கொண்டு போகணும். அதுலதான் அழகே இருக்கு. தக்கரை புக்கடன் ஓட்டுறதுல எங்கேயும் வித்தவுட் ஹெல்மெட் தான்ப்பா. தக்கரை புக்கடன் ஓட்டுறதுல ஒண்ணுமே கிடையாது. நிறைய சொல்ல நினைச்சேன், இது ஒரு போர்ஷன் ஒன்னாவே இருக்கட்டும். இன்னொரு டிரைவிங்ல நைட் டிரைவிங் கூட இன்னொரு போர்ஷன் சொல்லி காட்டுறேன். உலகத்தில் உன்னதமான ஓட்டுநர் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.